காசு காணா போனா காணா போயிடுவோம். என் அணியில இருந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உறவுகளை மிக அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் இந்த சபையில உங்களோட இரண்டு புற உறவுகளை சொல்லி அதை நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு சொல்ற நடுவர்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்க வரும்போதே சொல்லிட்டீங்க காப்பு நம்ம ஊரெல்லாம் டூப்புன்னு, அதுலயே தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய டாப்புன்னு. என்னை பற்றி தலைப்பு இல்லையா? இல்ல நடுவர்களே, நீங்க தானே இறுதியான தீர்ப்பு சொல்ல முடியும். நடுவர்களே, உங்களுக்கு நாமே சேர்ந்த கூட்டத்தை பார்த்திருப்பீங்க, அன்பால சேர்ந்த கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. இது ரெண்டும் இல்லாம தமிழ் என்ற உணர்வால் மொழி என்ற உறவால் சேர்ந்த கூட்டத்தை பார்த்திருக்கீங்களா? இதேதான். நம்ம முன்னாடி இருக்கு. இது தமிழ் மொழி என்ற உறவால் நுழைந்த கூட்டம். எதிரணியில் இருக்கும் உறவுகள் நினைக்கலாம் இந்த கூட்டத்துக்கும் உறவுக்கு என்ன சம்பந்தம். இங்கு உள்ள ஒவ்வொருவரும் வருடாந்திர உறுப்பினர் சந்தா செலுத்திய, வாழ்நாள் சந்தா செலுத்திய கேஸ் குடும்ப உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் என்ற உறவின் மூலியமாக இந்த எல்லாம் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இதுவரைக்கும் செலுத்தாத செலுத்தி இருந்தீங்களா? என் உறவுகளே, நடுவர் சொன்னது போல் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக நாம் எல்லாம் நண்பர்களாய், அவர்கள் போல் நண்பர்களாய் இருந்தது போதும் உறவுகளாயிருப்போம், ஒன்றாயிருப்போம். உங்கள் நண்பர்களையும் சங்கத்தில் உறுப்பினராக சொல்லுங்கள். ஒன்றாக இருப்போம், உறவாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொள்கிறேன். என் உறவுகளுக்காக ஒரு கல்வி தலைவா என்றேன், கையில் மை வைத்தாய். நண்பா என்றேன், பையில் கை வைத்தாய். தமிழ் சங்கம் என்றேன், தையில் மொய் வைத்தாய். என் உறவுகளை நீங்கள் தையில் வைத்த மொய் ஜனவரியில் நீங்கள் செலுத்திய மெம்பர்ஷிப். நன்றி. நடுவர்களே, நான் 2 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சொல்லிடுங்க. நீங்க தான் நடுவர்களே. ஆமா, நான் சொல்லிட்டேன். இது புற உறவுகள் தான் சொல்லிட்டேன். நாங்க இந்த செயற்குழு கூட்டத்துல பொங்கல் விழா நடத்துறது சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. தலைவர் ரவி பழனியப்பன் சொன்னாங்க, பட்டிமன்ற ராஜா ஜனவரியில அமெரிக்கா வராங்க, சிறப்பு பேச்சாளராக கூப்பிடுவோமான்னு. 10ல் 7 பேர் உடனே அவசியம் கூப்பிடலாம். நடுவர்கள் 3 பேருக்கு உங்களுக்கு தெரியல. இல்ல அடையாளம் நடந்தது சற்று சிரமம். எனக்கு சிச்சுவேஷன் அப்படி நிறைய ராஜா பேச்சு நடந்துட்டு எனக்கே எங்க தெரியாது. 7 பேருக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு அங்கீகாரம் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் பட்டிமன்ற அங்கீகாரம் 7 பேருக்கு தெரிகிறது. 3 பேர் சற்று குழப்பம். அவ்வளவுதான். உடனே எங்க துணைத் தலைவர் சொன்னார், சிவாஜி ரஜினியோட மாமனாரியா அப்படின்னு. 2 பேர் உடனே ஓகே, நல்ல சாய்ஸ் அப்படின்னாங்க. அப்படியே ஒரு புரியல. அவ யாருமே இல்ல, எங்க செக்ரட்டரி கார்த்தி. கேளுங்க யாரு அப்படின்னாரு. அப்ப அப்படியே எங்க தலைவர் உதவி பண்ணாரு. நம்ம சிலையோட அப்பா, நம்ம சிலையோட அப்பா. நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. அன்று இரவே கண்விழித்து இரவு 1 மணிக்கு சிகாகோவில் இருந்து அட்லாண்டாவுக்கு நீங்கள் பயணப்பட விமான டிக்கெட் புக் பண்ணப்பட்டது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நீங்க யாரோட ஃப்ரெண்டு? அங்க சேவை. நீங்க ஃப்ரெண்டு இல்ல, அப்பா ரஜினிக்கு மாமனார். ஒரு வெள்ளித்திரையில் இவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவு வாழ்க்கையில் நமக்கு என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு உறுதுணையா இருக்கும். நான் சொல்ல வேண்டிய நீங்களே சொல்லுவீங்க. நட்பு என்பது உதவி, உறவு என்பது உறுதுணை. நட்பு என்பது வாழ்க்கையின் முதற்கட்டம், உறவு என்பது வாழ்க்கையின் உச்சகட்டம். ஒரு ஆணும் பெண்ணும் பழகலாம், காதலிக்கலாம், ஏன் லிவிங் டுகெதர் சேர்ந்து கூட இருக்கலாம்.
இந்த லாம் 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 எல்லாம் ஒரு நாள் கையை கழுவலாம், தலையை உருவலாம். அது எப்பொழுது திருமணம் என்ற ஒரு உறவால் உறுதிப்படுத்தப்படுகிறதோ அன்று முதலே வாழ்க்கையில் இனிதான பயணம் தொடங்குகிறது. அங்கு உறவு மட்டுமே உறுதுணையாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உறவு அவங்க சொன்னாங்க, அந்த உறவு விரிசல்னா இந்த திருமணமான உறவு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் உண்மைதான், நிதர்சனமான உண்மை நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்க அணியெல்லாம் யாரும் அதை மறுத்து பேசல. விரிசல் ஏற்படுது, ஒரு பிரிவு ஏற்படுது. பிரியும் போது என்ன சொல்லிட்டு போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியே கணவன் சொல்றாங்க, உறவாக இருந்தோம் நண்பர்களாக பிரிவோம். பிரியறதுக்கு எதுக்கு உறவு இல்ல, அந்த நட்பு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. சோ நீங்க பிரியும் போது அந்த உறுதுணை அற்று போகிறது. உறவாக இருக்கும்போது மட்டும்தான் உறுதுணையாக இருக்க முடிகிறது. நடுவர்களே, உறவு என்பது உறுதியும் பிரகாசமும் உடைய வயிறு போன்றது. உரசல்கள் ஏற்படும் போது அது பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் கரியை போன்றது. அதை அன்பால் வெட்டி எடுத்து அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்ற உறவால் பாசத்தால் பட்டையிடுங்கள். அது நம் வாழ்க்கையில் பிரகாசிக்க உறுதுணையாக இருக்கும். நாம் வாழ்வு சில காலம்தான், அதில் உறவோடு வாழ்ந்தால் பூக்கோளம் தான் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ராஜா வேணுகோபால் அவர்கள் அதை சுற்றி இது சுற்றி ஏற்றர்கள் இருக்காரு. நீங்களே சிறையாவுக்கு அப்பான்ற பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் உண்மை. ஆனா சிறையாட்ட போய் உங்க அப்பா யாரும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இது ஏர்போர்ட்ல பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாது. நடிகைகள் அவ்வளவுதான் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு சிறு போயிடும். நான் போய் உங்க அப்பா நினைச்சேன் போய் ஓட தெரியாது. என்னோட கெட்ட நேரம் நீ வந்து எனக்கு அப்பாவா நினைச்சேன்னு சொன்னாலும் சொல்லுவோம். இதெல்லாம் வெற்றி பேச்சு. எது அதெல்லாம் விட்டுலாம். அழகா இருக்கிற பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறது ஒரு வகையில வசதிக்கு இப்ப தெரியும். ஆனா அது அறமுறையா ட்ரெஸ் பண்ணும்போது நீ அப்பா தெரியுமே சொன்னாலும் நல்லா பேசியிருக்கிறார். நிறைய செய்திகளை தொகுத்து கொடுத்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். டிவோர்ஸ் ஆனா கூட அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி புரிகிறார்கள். உறவு விலகும் போது நட்பாக மாறுகிறது. அந்த ரிவர்ஸ்ல போன நட்பு முதிரும் போது உறவாக மாறுகிறது. அப்படி கொண்டு வர்றாங்க. அவர் சொன்னது சரியா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நிறைவாக அவை மகள் அவர்கள் ஏற்கனவே ஒரு அவை வந்தாங்க. இப்ப அவை மகள் பார்க்க நல்லா கேட்டுங்க.